தேங்காய் வாசனையோட இந்த குழம்பு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குது. நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஸோ இப்போ இது உங்களுக்கான ரெசிபி. இது 4 முட்டை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிற குழம்பு அளவு. இந்த குழம்பு செய்ய முதல்ல அரை எலுமிச்சை அளவுக்கு புளியை இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் வறுக்கணும். இதை 3 வரமிளகாய், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 7-8 பல் பூண்டு, அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்ல வாசனை வரும் மாதிரி, அதாவது இந்த தேங்காய் வந்து நல்ல ப்ரௌன் கலர் வந்து ஆகணுங்க. அது வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயோட இந்த மசாலா வறுக்கும்போது அப்படியே நல்லா வீடே மணக்கும், நல்லா ஜம்முன்னு மணம் வரும். ஸோ இது வந்து நல்ல நீங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வருதிங்கன்னா தான் இந்த குழம்பு வந்து அதனுடைய ஆக்சுவல் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா பொறுமையாக வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் தீஞ்சிடும். தீஞ்சிட்டா வந்து சுவை வந்து மாறிடும். அப்புறம் வறுத்த பிறகு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க. இதில் நாம் 2 பச்சை வெங்காயம் நம்ம ஸ்டைலுக்காக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த தேங்காய் வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலராக வந்து ஆக மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது முக்கியமாக இப்போ கவனிக்க வேண்டியது, 1 ப்ரௌன் கலர், 2வது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். இந்த மசாலாவே நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். நீங்கள் அம்மியில் வேணாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து கம்ப்ளீட் தேங்காய் எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் சுவை ரொம்ப அபாரமாக இருக்கும். அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அப்புறம் துருவி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க, அப்புறம் துருவி வச்ச இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து அதில் எந்த அளவுக்கு நம்ம தாளிக்க வதக்கிறதுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டையும் 1-2 நீங்கள் தட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக வரைஞ்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா வந்துட்டு இந்த மாதிரி லைட்டு ப்ரௌன் கலராக வந்து வரணும். அப்போ தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப பச்சை அந்த கொஞ்சம் அரைவேக்காடாக நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த குழம்பு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிடும். ஸோ இது நல்லா வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் உள்ள குழம்பு மல்லித்தூள், அதையே ஆட் பண்ணி லேசாக பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப இதெல்லாமே பரட்டும் போதே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பரட்டுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பரட்டிங்கன்னா அந்த மசாலா வந்து கருகிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து அதையே லேசாக அப்படியே பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு 2 தடவை வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அந்த புளி எல்லாத்தையும் கரைச்சி ஊற்றிடுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணி அதையும் வந்து கலந்து விட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நம்ம முட்டை வந்து 4 சேர்க்க போகிறோம், அதுக்கு தேவையான உப்பு நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த பிறகு தீயை வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. வச்சுட்டு முட்டையை போடுங்க. முட்டையை வந்து நீங்கள் வேக வச்சும் போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி உடச்சி ஊற்றுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து கவனமாக பார்த்து பக்கத்தில் போய் ஊற்றுனீங்கன்னா தான் அந்த முட்டை அப்படியே வந்துட்டு விழுகும். இல்லைன்னா முட்டை சிதறி அந்த பக்கம் போயிடும், அந்த உருண்டையாக வந்து வராது. அப்புறம் மூடி போட்டு 3 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. வந்துட்டு அப்புறமா வந்து மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் வேக விடுங்க. ஏன்னா தீ வந்து ஏற்றி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்து கருகிரும், அப்புறம் முட்டை நடுவில் வந்து வேகாது. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ நல்ல குழம்பு வத்திருச்சு. வற்றி குழம்பு நல்லா திக்காகி முட்டையும் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்து மல்லித்தலை அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது சூடான சாதத்தோடையோ இட்லி, தோசை, சப்பாத்தி எதோட வேணாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இதனுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நல்ல ருசியாக ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. ஆனந்தமாக இருங்க. நன்றி, வணக்கம்.